மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. கொஞ்சம் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கிராண்டட். ராத்திரி அம்மாவும் அப்பாவும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் கேட்டனே. கஸ்தூரி அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. போடி. நிஜமாவா? ஆமாடி, சித்தப்பா பெரிய வேலைக்கு போக போறாராம். நிறைய சம்பளம் வாங்க போறாராம். கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நிறைய நகை வாங்கணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாடி. ஏன் சித்தப்பா, நீங்க பெரிய வேலைக்கு போக போறீங்களாமே? ஆமாம்மா கஸ்தூரி, நீ கவலையே படாத. உன் கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே நடக்கும். இந்த சித்தப்பா உனக்காக நிறைய சம்பாதிக்க போறேன். இப்ப ஊருக்கு போனீங்கன்னா திருப்பி எப்ப எங்களை பார்க்க வருவீங்க? அதான் சித்தப்பா எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வாரத்துக்குள்ள வேலையை விட்டுட்டு வந்துருவாரு. அப்படி சொல்லாதம்மா. நிச்சயம் அந்த வேலையை விட்டு நான் வரமாட்டேன். உங்களுக்காக என் கவிதைகளையும் கற்பனைகளையும் நான் என்னைக்கும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே எனக்கு மாளாத உழைப்பும் மாத சம்பளம் தான் வாழ்க்கை. ஆனந்து, லட்சுமி, என் தம்பியை பத்தியா? அடாடாடா, எஸ்டேட் மேனேஜரா என்ன கம்பீரமா இருக்கான்னு. சும்மா இருங்க, உங்க கண்ணே பற்ற போகுது. என் ராசா. அண்ணே, இப்ப இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த சூட்டு கோட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இதெல்லாம் தேவையாண்ணே? இந்த பாரு, ஒரு எஸ்டேட்டுக்கு மேனேஜரா போக போற, பாக்குறவன் மரியாதை கொடுக்க வேணாம். இப்பெல்லாம் உனக்கு 1000க்கு மேல சம்பளம் தெரிஞ்ச உடனே கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவலாம் தேடி வந்து கொடுக்கறான். எனக்கு தெரியாத வேலையெல்லாம் தெரியும்னு போய் சொல்லி இந்த வேலையை வாங்கி தந்துட்டீங்களே. அட நீ ஒண்ணு, வேலை கொடுக்கறவன் தோரனே 1000 கேட்பான். நீச்சல் தெரியுமா, கராத்தே தெரியுமான்னு. ஆமா தெரியும்னு சொல்லிட்டா உடனே செஞ்சு காட்டினா சொல்ல போறான். தம்பி, உன் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். 4000 ரூபாய் சம்பளத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை இனிமே என்னால உனக்கு தேடி தர முடியாது. என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என் உயிரை கொடுத்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொன்னேன். இந்த வேலையை கடைசி வரை காப்பாத்திக்கப்பா, அது எனக்கு போதும். என்னப்பா சோமு பேசாம வர்ற? என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சுமா. செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பு இல்லப்பா, அவளை சுதந்திரமா வளர விட்டுட்ட, அதான் தப்பு. இனிமே லேட் பண்ண கூடாது. கூடிய சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய போறேன். உடம்புக்கு முடியல, மேல படுக்கிறது சிரமம். இங்க படுத்துக்கிட்டுமா? ஓ தாராளமா, நீங்க கீழே படுத்துங்க, நான் மேல படுத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, கையிலேயே கழட்டி வச்சுட்டு பேண்ட் மாட்டிலான்னு தான். அதாவது சாரி. இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். நாங்க விஐபிங்க. ஆமா, இது என்ன வாச்சுங்க? HMT. இந்தியன் தான். இந்தியன் பொருட்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். இந்த பெட்டிகள் வச்சிருக்கிறது இந்தியன் கரன்சி தானே? பின்ன என்ன இந்தியன் செலவு பண்றதுக்கு அமெரிக்க டாலர் வச்சிருப்பான்? கரன்சி நோட்டு இருக்கான். யாரும் சத்தம் போடக்கூடாது. அப்படி கத்துறீங்கன்னா என் கத்திக்கு பிடிக்காது. அந்த அம்மா செய்ய வரா இல்ல ரயில் செய்ய அப்பா ஒன்னும் நினைச்சா இந்த போடு போடுது. எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆள் வேணும். போடு.
வாங்க ஐயா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்தாங்க உங்க செயின், போட்டுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடேங்க அப்பா, இந்த அமைதிக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? நீங்க கூட இருந்தா போதுங்க, தைரியம் தானா வரும். வாங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்ஜினுக்குள்ள மண்டைய விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கறியா? என்ன ரிப்பேர்னு பாத்துட்டு இருக்கேங்க. சரிதான் போ. இன்னும் என்ன ரிப்பேர்னே தெரியலையா? இந்நேரம் ரயில் வந்திருக்கும். புதுமேனர் வந்து இறங்கி இருப்பாரு, சுத்தி முத்தியும் பார்த்திருப்பாரு. யாரையும் காணுமேனு பாவ மனுஷன் தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவே? இவ்வளவு நேரம் ஆச்சு, யாருங்க? ஏங்க, சோலை எஸ்டேட்ல இருந்து யாரும் வந்தாங்களா? வந்ததா தெரியலீங்களா? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் இருக்கு. 5 கிலோமீட்டரா? ரொம்ப நன்றிங்க. சார் தான் சோலை எஸ்டேட்டுக்கு மேனேஜர் வேலைக்கு வந்தவரா? ஆமாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லயே வர வைக்கணும்னு நினைச்சோம், கொஞ்சம் லேட். டேய், முதல் தட்டா குடுறா. என்னது? பழத்தட்டு, ஊருக்கு திரும்பி போக டிக்கெட், வழி செலவுக்கு 100 ரூபா. திரும்பி போகவா? ஏன்? அந்த வேலை ஆள் தேவையில்லை. அப்படி யாராவது இங்க வேலைக்கு வந்தா இப்படி ஒரு மரியாதை கொடுக்கறதா வழக்கம். வேற சொல்றதுக்கு நீங்க தட்டை வாங்கிட்டு மரியாதையா ஊருக்கு போறியா இல்லையா? போக முடியாது. எதுத்தாடா பேசுற? தட்டியா விடுற? டேய், எங்க கரடி ரங்கம் பேரை கேட்ட போலாமா? உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன், ரெடியாகலாம். அது இருக்கட்டும், இங்க இருக்கிற இதெல்லாம் நான் தான் வாங்கினேன். அடேங்கப்பா, எங்க பார்த்தாலும் கப்பு, சீல்டு, சர்டிபிகேட்மா இருக்கு. பெரிய விளையாட்டு வீராங்கனை இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, அந்த பிடி உஷாங்கிறது? ஐயோ, அது நான் இல்லைங்க. இல்ல, நீங்க இல்லைங்கிறது தெரியும். அவங்களுக்கு ஏதாவது சொந்தமானு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பேரு கல்பனா. புஸ்தகம் இங்க ஒரு பெரிய லைப்ரரியா இருக்கு. கொஞ்சம் இருங்க, பார்த்து வந்துடுறேன். ஓகே. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆங்கில இலக்கிய புஸ்தகங்களும் உலக கவிஞர்கள் புஸ்தகமும் நிறைய இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நான் அப்பவே படிச்சுட்டேன். இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி படிப்புலையும் கேம்ஸ்களையும் திறமைசாலியா இருக்க முடியுமா? இந்த கப்பு ஷீல்டு நான் ஜெயிச்சு வாங்கினது. இந்த புக்ஸ் எல்லாம் எங்க அப்பா படிச்சது. அப்படியா? என்ன இருந்தாலும் படிக்கிறது கூட ஈஸிங்க. உங்களை மாதிரி துணிச்சலும் திறமையும் தான் வாழ்க்கைக்கு தேவை. நான் அவ்வளவா படிக்கல. உங்க படிப்பு எனக்கு தேவை, என்னோட தைரியம் உங்களுக்கு தேவை. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. வாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. ட்ரெயின் தந்தி கரெக்டா வந்திருக்கு. அந்த ஆள் மட்டும் எப்படி வராம போடுவார்? தந்தியும் ட்ரெயினும் கவர்மெண்ட்டை சேர்ந்ததுங்க, கரெக்டா வந்துரும். இவரு தான் என்ன, நான் தான் சரியா பார்க்கலையோ. இப்ப கூட நான் சரியா பார்த்தனா பார்க்கலையாங்கிற குழப்பமாவே ஏய்யா மேல மேல போட்டு குழப்பறேன். மறுபடியும் போய் பார்க்க வேண்டியது. சுட்டுடுங்க. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டருக்கு நான் போன் பண்றேன். நீங்க ஆகாசத்துல இருந்து குதிச்சீங்களா? என்ன சொல்றீங்க? சாச்சாண்ட மாதிரி வந்து அந்த பயல்க மேல விழுந்து சாச்சிட்டீங்களே. ஆமா, நீங்க யாருங்க? அது இந்த ஆபீஸ்ல மேனேஜர் வேலைக்கு. நீங்க தான் மிஸ் ஆனந்தா. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பா, மேனேஜர் வந்த உடனே பணமும் திரும்ப கிடைச்சிருச்சு. வேலைக்கு வரும்போதே கராத்தச்சலோட வந்துட்டீங்களே. For more updates, like, comment, subscribe to our channel.